அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்போம். அதிகாலையிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருஷிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் யார்? கர்த்தரை நம்புகிறவன் யாரா இருந்தாலும் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் கர்த்தரை நம்புகிறவன். கர்த்தரை நம்புகிறவன் யார்? கர்த்தரை தேடுகிறவன். கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை நம்புகிறவன். மூன்றாவது, கர்த்தரை நம்புகிறவன் யார் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி காரியத்தை விவேகத்துடன் நடப்பிக்கிறவன். பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புதல் என்று சொன்னால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய கற்பனையின்படி நடத்தல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தல், கர்த்தரை தேடுதல், எல்லாவற்றும் கர்த்தரை முன்வைப்பதல், எல்லாவற்றையும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்பது. ஆகவே தெளிவாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருஷிக்கிறது. நிறைய பேர் மனுஷனுக்கு பயப்படுறாங்க. மனுஷனை பார்த்தா பயப்படுறாங்க, முகஸ்துதி பண்ணுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, இவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, ஏமலை தான் நினச்சிட்டு போன போகிறாங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு நம்ம பார்க்கணும் இல்லையா? கர்த்தரை விட்டுட்டு நீங்கள் மனுஷனுக்கு பார்க்குறீங்க, மனுஷனை திருப்தி பண்ணுன்னு பார்க்குறீங்க. உங்களுடைய மேக்கப்பு, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் மனுஷரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் மனுஷரை திருப்தி பண்ணுறதுக்கும் தான். நான் உடுத்துக்கிற உடையும், நான் போடுகிற மேக்கப்பும், நடக்கிற நடையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானதா? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிக்கான மகிமையை செலுத்தாமல் நாம் மனுஷர்களுக்கு பயந்து வாழ்ந்தால், மனுஷனுக்கு முகஸ்துதி பண்ணால், மனுஷனுக்கு முக்கியத்துவப்படுத்தா, அது கண்ணியை தான் வருஷம். கண்ணியில் மாட்டிக்குவாங்க, சிக்கிக்கொள்வீர்கள். அவ்வளோதான். ரட்சிப்பை எழுந்து விடுவீர்கள், நித்திய ஜீவனை எழுந்து விடுவீர்கள், வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானத்தை சுகத்தை எழுந்து விடுவீர்கள், ஆரோக்கியத்தை எழுந்து விடுவீர்கள். மாறாக கர்த்தரை நம்புகிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாக, கர்த்தரின் வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், கர்த்தரை தேர்வுகளை இருப்பீர்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த பூமியிலே சகலத்தையும் அறிவீர்கள். நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆகவே விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியிலே பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே வழி அதுதான். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், கர்த்தரை நம்பி கர்த்தரை கீழ்ப்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே அப்பாவும் அன்பின் சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இந்த வார்த்தையை தியானித்த அருமை சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தர் நாளில் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிரப்புவீரா, உம்மை தேடுகிற கிருப்பினாலே பலப்படுத்துவீரா, உம்முடைய கற்பின்படி நடக்கிற பலனை தருவீரா. அதன் மூலமாக வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, நன்மைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.